வணக்கம். ஜவை இஜட் ஃப்ரம் ஜவாதுபட்டி புதூர். பவர் ரைட்டர் அப்படிங்கிற அந்த யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்ற மகிழ்ச்சி. அத்தோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதாவது மடப்புறம் காவலாளி அஜித் குமாருடைய கொலை வழக்கு எல்லோருக்கும் தெரிந்த ஒரு சம்பவம். ஒரு 8-9 மாதங்களுக்கு முன்னால் நடந்த ஒரு சம்பவம். லாக்அப் டெத். விசாரணைக்கு அழைத்து செல்லப்பட்ட அஜித் குமார் ஒரு 5-6 போலீஸாரால் அடித்து கொலை செய்யப்படுகிறார். அப்புறம் இன்னைக்கு அந்த 5-6 போலீஸை தூக்கி உள்ளே போட்டாச்சு. விசாரணை நடந்துட்டு இருக்கு. பார்த்தாரு முதல்வர். விசாரணை சிபிஐட்ட ஒப்படைச்சிட்டாரு. விசாரணை போயிட்டு இருக்கு. இது என்ன ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னா, அடிப்படை அந்த காவலாளி அஜித் குமார் எதற்காக தாக்கப்பட்டார் போலீசாரால் அப்படின்னா, அதாவது நிகிதா அப்படிங்கிற ஒரு லேடி தான் அம்மாவோட குடும்பத்தோட காரில் அந்த கோயிலுக்கு வர்றாங்க. வந்த சமயத்தில் அங்கே இருக்கக்கூடிய அந்த காவலாளி வண்டி இங்கே நிறுத்தாதீங்க அப்படின்னு போட்டு சொல்கிறாங்க. பார்க்கிங். அந்த அம்மாளுக்கும் அந்த காவலாளிக்கு சில தகராறு வருது. உடனே என்ன பண்ணுறான் அஜித்குமார், இறந்து போன அஜித்குமார் சாவியை கொடுங்க, நானே கொண்டு போய் வண்டியை நிறுத்திடுறேன் அப்படின்னு சொல்லி போட்டு அவனே வழியே உதவி செய்ததாக ஒரு தகவல். வண்டியை கொண்டு போய் பார்க்கிங்கில் நிறுத்திட்டு வந்துடுறான். திடீர்னு இந்த அம்மா என்ன பண்ணுறாங்க, கோவிலுக்கெல்லாம் போயிட்டு எல்லாம் முடிச்சுட்டு வண்டி எடுக்கிற சமயத்தில் ஒரு 9-10 பவுன் அளவுக்கு நான் உள்ள நகை வச்சிருந்த நகையை காணவில்லை. மடப்புறம் காவலில் அஜித் குமார் திருடி இருக்கலாம் அப்படின்னு ஒரு சந்தேகப்பட்டு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அந்த கம்ப்ளைண்டின் அடிப்படையில் அவருக்கு தெரிந்த ஒரு ஏடிஜிபிஆர் டிஎஸ்பிஆர் மிகப்பெரிய ஆளுக்கு தகவல் கொடுக்கப்பட்டு, அப்புறம் அவர் கண்டுபிடிங்கப்பா, அந்த வண்டி எடுத்தவன் அந்த அஜித் குமார் தான் அப்படிங்கிறப்ப அவன் தான் எடுத்துருப்பான்னு சொல்லி போட்டு ஒரு 5-6 போலீஸுக்கு ஒரு ப்ரெஸ்ஸிங் கொடுத்த உடனே அவங்க போட்டு அடின்னு அடித்து உதச்சி நாசம் பண்ணி, நான் எடுக்கவில்லை, அந்த நகையை நான் எடுக்கவில்லை போட்டு அந்த பையன் செத்து போயிடுறான். அது தமிழகத்தில் மிகப்பெரிய ஒரு பூதாகரமாக வெடிச்சது, பயங்கரமாக வெடிச்சது. அப்புறம் 6 போலீஸை உள்ளே தூக்கி போடுறாங்க. அவ்வளோதான், வேற ஒன்று கேஸ் நடந்துக்கிட்டு இருக்கு. இது என்ன ஒரு விஷயம் அப்படின்னு கேட்டால், அந்த நகை திருடப்பட்டதா, உண்மையிலேயே அந்த நகை உண்மையிலேயே திருடப்பட்டதா, அல்லது அந்த நகை அந்த நிகிதா உண்மையிலே கொண்டு வந்தாரா, அப்புறம் தானே திருடுறது, வண்டியில் வைத்திருந்தாரா, அதை அஜித் குமார் காவலாளி எடுத்தாரா, எடுக்கவில்லை அவன் செத்து போயிட்டான், முடிஞ்சு போச்சு. அப்படிங்கிறப்ப அந்த நகையை எடுக்கவில்லை அப்படிங்கிற கான்செப்ட். அப்புறம் அந்த அம்மா சொன்னது பொய் புகார் அப்படிங்கிற அடிப்படையில் அந்த வழக்கு விசாரணை அப்படி விரியுது, சிபிஐ முன்னால் விரியுது. விரிஞ்சிட்டு இருக்க சமயத்தில் அப்புறம் நிகிதாவை விசாரிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு தகவல். அப்புறம் விசாரிக்கிற சமயத்தில் இன்னைக்கு அதிர்ச்சிகரமான ஒரு தகவல் வந்திருக்கு. என்ன அப்படின்னு கேட்டால், சிபிஐ சொல்கிறாங்க, அந்த நிகிதாவும் ஆஜராயிட்டாங்க. சிபிஐ சொல்கிறாங்க, அதாவது நகை மாயமாக போச்சுங்க. அந்த நகையை நீதிபதி முன்னால் சிபிஐ போலீஸ் சொல்லுது, நிகிதா காணாமல் போனதாக சொன்னப்பட்ட அந்த நகை எங்கன்னு தெரியலைங்க, நகை மாயமாக போச்சு, காணாமல் போச்சு. அதனால் இந்த வழக்கை முடித்து வைக்க விரும்புகின்றோம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. எப்படி பாருங்க, உண்மையிலே புரியல. நகை மாயமாக போச்சுங்க, நகை மாயமான நகை அந்த நகை எங்கே போச்சுன்னு எங்களால் கண்டுபிடிக்க முடியவில்லை அப்படின்னு சொல்லிட்டு சிபிஐ சொல்லுது. அதனால் இந்த கேஸை நீங்கள் இது நாங்கள் முடிக்க வைக்க ஆசைப்படுறோம் அப்படின்னு சொன்ன உடனே ஓகே, நீதிபதி என்ன சொல்கிறாரு, உடனே நிகிதாவை கூப்பிட்டு, நீ என்னம்மா உனக்கு நகை வேணுமா வேணாமா
அப்படின்னோடனே இல்லைங்க எனக்கு வேணாங்க நகை அப்படின்னு சொல்லி அந்த அம்மாவை சொல்லுது. கம்ப்ளைண்ட் கொடுத்த அந்த அம்மா சொல்லுது, மடப்புறம் அஜித் குமார் மேலே சொல்லுது. சொன்ன உடனே அந்த அம்மாவும் எழுதிடுறாங்க. இது ஒரு மனு எழுதி கொடுத்துட்றாங்க. கைப்பட எழுதி கொடுத்தோன்னா உடனே நீதிபதி இந்த வழக்கை முடித்து வைக்கப்படுகிறது போட்டு சொல்லிடுறாரு. நகை கண்டுபிடிக்க முடியவில்லை அப்படின்னா அப்புறம் எதுக்குங்க சிபிஐ போலீஸு? அதான் நம்ம கேட்கக்கூடிய ஒரு கேள்வி. ஒன்றும் புரியலையே. இல்லை, நகை அந்த அம்மா கொண்டு வந்தது உண்மையா அல்லது திருடியது உண்மையா? எப்படி தான் இருந்தாலும் சரி, பல கேஸை நம்ம பார்த்துருக்கோம். எப்படி இருந்தாலும் சரி, இருந்திருந்தா அந்த பையன் திருடி இருப்பான் அஜித் குமார். இல்லைங்கிறப்ப எப்படி திருடி இருப்பான்? மாயமான நகை கண்டுபிடிக்க முடியவில்லைன்னு எப்படி சிபிஐ சொல்லலாம்? அப்புறம் எதுக்கு போலீஸ் இருக்கு? ஒன்றும் புரியலையே. ஏங்க, உள்ளூர் போலீஸே ஒரு இதாக போயின்னு சொல்லி போட்டு சிபிஐட்ட அந்த பொறுப்பை ஒப்படைக்கிறது. சிபிஐயே எங்களால் நகையை கண்டுபிடிக்க முடியவில்லை அப்படின்னா அப்புறம் சிபிஐ எதுக்கு? இது உண்மையிலே ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சம்பவமாக இருக்கு. மற்ற கேஸ் அதை விடுங்க, 6 போலீஸ் உள்ளே இருக்கிறாங்க, கொலை செய்யப்பட்டாலும் அப்படின்னு அதை இழுத்து அப்புறம் இதே மாதிரி ஒன்றுமெல்லாம் முடிக்க போகிறாங்களா அப்படிங்கிறது தெரியல. அது வரும் காலங்களில் தான் தெரியும். இருந்தாலும் நிகிதா தப்பி வைக்கப்பட்டார் அப்படிங்கிற விஷயம் இதில் இருக்குது. ஆமாம், அந்தம்மா ஏங்க ஒன்று நகை வேணுமா இல்லை வேணான்னா அந்தம்மா ஆமான்னு தான் சொல்லுவாங்க. நகையை இந்த அம்மா உண்மையிலே கொண்டு வந்தாங்களா? சந்தேகம் வருதே. கொண்டு வந்தாங்களா? அவ்வளோ அடி வாங்கின அந்த அஜித் குமார், செத்து போகிற அளவுக்கு அஜித் குமார் நகையை எடுத்திருந்தா கட்டாயமாக சொல்லியிருப்பானே. அப்போ அங்கே வண்டியில் நகையே இல்லை அப்படிங்கிறப்ப அவன் எவ்வாறு எடுத்திருக்க முடியும்? அப்போ இது பொய் கேஸு. ரைட்டு, பொய் கேஸாக இருக்கட்டும். அதை பொய் கேஸ் சொல்லி போட்டு நீங்கள் எப்படிங்க பொய் புகார் கொடுக்கலாம்னு சொல்லிவிட்டு நிகிதா மேலே தான் சிபிஐ மீண்டும் ஒரு வழக்கு பதியணும். அதான உண்மை. மீண்டும் ஒரு வழக்கு பதியணும். அது மாதிரி இல்லையே. காணா போன நகை எங்களால் கண்டுபிடிக்க முடியவில்லை, அதனால் வழக்கை நாங்கள் இத்தோடு முடித்து வைக்கப்பட ஆசைப்படுகின்றோம் அப்படின்னா அப்புறம் எதுக்குங்க போலீஸு? கோர்ட் அவர் சொல்லிட்டார், நீதிபதி என்னம்மான்னு கேட்டு சம்மந்தப்பட்டு எழுதி கொடுப்பா, முடிஞ்சு போச்சு. அந்த அம்மா தப்பிச்சுட்டு போயிடுறாங்க, முடிஞ்சு போச்சு. அந்த அம்மாவால் தானே அந்த அஜித் குமார் அடிக்கப்பட்டான், அடித்து கொலை செய்யப்பட்டான். அந்த அம்மா கொடுத்த புகாரின் அடிப்படையில் தான் விசாரிக்கப்பட்டான். அப்படிங்கிறப்ப அந்த நகை உண்மையிலே இருந்ததா? அந்த அம்மா வரும்போதில் இது கோர்ட்டு இது கோவிலுக்கு வர்றப்ப எதுக்கு நகையை கொண்டு வரணும்? நகை எதுக்கு கோயிலுக்கு கொண்டு வரணும்? ஒன்றும் புரியும். அப்போ அது பொய்ங்கிற மாதிரி தானே தெரியும். அது எப்படிங்க? ஒன்றும் புரியல. எப்படி தான் பொய்யோ உண்மையாக அதை விடுங்க. ஒரு சிபிஐ போலீஸ் ஆஃபீஸர், சிபிஐ இந்திய நாட்டின் மிக உயரிய ஒரு அந்த போலீஸ் காணா போன நகையை எங்களால் கண்டுபிடிக்க முடியவில்லை எப்படி கையாளாகாதத்தனமாக சொல்ல முடியும்? அது ஒரு விஷயம் இருக்குல்ல. அப்போ போலீஸ் எதுக்கு? இது மாதிரி சொல்லிவிட்டு அப்புறம் நாங்கள் சரிப்பா காணா போன நகை எங்கே அந்த மாதிரி சொல்கிறாங்களா இல்லையா? நான் 9 பவுன் நகை வச்சுருந்தேன், அது காணா போச்சுன்னு சொல்கிறாங்கல்ல. அப்போ அந்த நகை எங்கே இருக்குது? அப்போ இப்போ காணா போனதானா? அப்போ எடுத்தது யார்? அஜித் குமார் சாகிற அளவுக்கு அடித்து எடுக்கிற முடிஞ்சு போச்சு. இப்போ யார் எடுத்தது? அப்போ உண்மையிலே நகை கொண்டு வரப்பட்டதா? அப்போ நிகிதா பொய் சொல்கிறாரா? அப்போ கொண்டு வரல, அப்படி தானே வருது. புரியல. சிபிஐயே இந்த அளவுக்கு காணா போன நகையை கண்டுபிடிக்க முடியவில்லைன்னா அப்புறம் உள்ளூர் போலீஸ் எதுக்கு? வேஸ்ட். பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ. நன்றி.